உப்பு தீபம்ங்கிறது வெள்ளிக்கிழமையில மட்டும்தான் ஏத்தணும். காலையில நீங்க சீக்கிரமா ஏத்தி வச்சிட்டீங்கன்னா திரும்பவும் மாலையில அதே தீபத்தை ஏத்தலாம். மறுநாள் அந்த உப்பை எடுத்து நீங்க தண்ணியில கரைச்சிடுங்க. எல்லா தெய்வங்களுக்குமே தினமும் விளக்கேத்தி வைக்கலாம், அதுல எந்த தவறுமே இல்ல. ஆனா அந்தந்த தெய்வத்துக்குரிய நாள்ல நாம அவங்களுக்கு விளக்கேத்தி வைக்கிறதுங்கிறது கூடுதலான ஒரு பலனை கொடுக்கும். இந்த மாதிரி ஊதுபத்தி ஏத்தும் போது அது நல்லா வாசமா இருக்கிறதுக்கு ஒரு பூவை எடுத்து அதுல பன்னீரை தொட்டுக்கோங்க. அதை இந்த ஊதுபத்தி மேல நல்லா தடவி விட்டுடுங்க. அதுக்கப்புறமா இதை ஏத்தும் போது நல்ல ஒரு வாசனையாவும் இருக்கும். அதே மாதிரி அந்த ஊதுபத்தி நல்லா நின்னு நிதானமா எரியும். ரொம்ப நேரத்துக்கு அந்த வாசனை நம்ம வீட்டுல இருந்துட்டே இருக்கும். பூஜை அறையில நம்ம கலர் கலரா நிறைய லைட்ஸ் எல்லாம் போடக்கூடாது. அதே சமயம் நம்ம பூஜை அறைய இருட்டாவும் வச்சிருக்க கூடாது. ஒரே ஒரு 0 வோல்ட் பல்பாவது போட்டு வச்சிருக்கணும். கடவுளுடைய முகம் இந்த லைட் வெளிச்சத்துல தெரியறதை விட நாம தீபம் ஏத்தும் போது அந்த வெளிச்சத்துல தெரியறது தான் ரொம்பவும் ஒரு மகத்தான ஒரு விஷயமா இருக்கும். அதனால முடிஞ்ச அளவுக்கு தீபங்கள் நிறைய ஏத்துங்க. அந்த ஒளிதான் கடவுள் மேல அதிகமா படணும்.